ஒரு வழியாக நான் அமர்நாத் ட்ரிப்பு கிளம்பிட்டேன். டிரைவர் என்ன வேறு கேட்டிருந்தாரு, என்ன தம்பி வீடியோ எடுத்துக்கிட்டீங்க, யார் தம்பி நீங்கன்னு கேட்டிருந்தானே. யூடியூபர்னே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னே. எனக்கு ஸ்லீப்பர் சீட்டு தான் கிடச்சிச்சு. வண்டி ஃபுல்லாக செம்ம கூலிங், ஏசி வண்டி போல். ஜில்லி 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 ஜில்லுன்னு காற்று அடித்த மினிக்கே இருக்குது. இந்த பாருங்கள், சரியான ஜில்லுப்பா. லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணேன், லைட்டு வேறு எரியலை. ஆனால் கூலிங் சரியான கூலிங்ப்பா. வண்டி ஃபுல்லாக நல்லா காலை நிமித்தி போட்டு நல்லா படுக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. வண்டி சும்மா ரதமாக இருந்துச்சுங்க. அப்படி தான் இருக்குது வண்டி. தடவை யூனிவர்சல் பஸ்ஸில் போகிறேன்னா ஒரு நாள் எனக்கு அப்படி தெரியுதோன்னு தெரியல. ஆனால் வண்டி சூப்பராக இருந்துச்சு. நம்ம போகிறப்ப ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். மக்களே வாங்க போகலாம். ஏசி வண்டியாச்சா, ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்களா, அப்படியே ஸ்க்ரீனை விலகி விட்டு எங்கள் ஊர் அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்தேன் ஜன்னலில். எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். மக்களே ஒரு நல்ல தூக்கம். மணி 7 ஆயிடுச்சு. மினி லேம்பை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினத்தில் கரெக்டாக 2 மணிக்கு எடுத்தாங்க வண்டி. 7 மணிக்கெலாம் சென்னை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் மெட்ராஸில் வந்து இறக்கி விட்டாங்க. கிண்டியில் தான் இறங்க சொன்னாங்க எங்கள் அண்ணன். எங்கள் கூட ட்ரிப்பு வர அண்ணன் இங்கே தான் இருக்காப்புல. அவர் வந்து கிண்டிலேருந்து இறங்கிற தம்பி, அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. கிண்டியில் வந்து இறங்கிட்டேன். இங்கேருந்து ரேபிடோ புக் பண்ணி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போக போகிறேன். புக் பண்ண ரேபிடோ வண்டி வந்துருச்சு. வண்டியில் ஏறி போய்ட்டு இருந்தேன். அந்த ரேபிடோ அண்ணன் கேட்டாங்க, எங்கேருந்து தம்பி வரீங்கன்னு கேட்டாங்க. நாகப்பட்டினத்துலேருந்து வரேனே. என்ன செய்திப்பான்னாங்க. இந்த மாதிரி அமர்நாத் யாத்திரையை போகிறேனே. யார் யார்ப்பா போகிறீங்கன்னாங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் இன்னும் 4-5 பேர் போகிறோம் சேர்ந்தாப்புலன்னு. எப்போப்பா உங்களுக்கு வண்டினாங்க. நாளைக்கு காலைல தானே ட்ரெயின் சென்னையிலேருந்து. இப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் நைட்டில் ஸ்டே பண்ணிட்டு பகலில் வண்டி ஏறணும்னு என்ன. இந்த ரேபிடோ ஓட்டுறான்னு வெளியூருக்காரங்க தாங்கண்ணாமா. 15 வருஷமாக சென்னையில் இருக்காங்களாம். எல்லாரும் விட்டு அத்துப்படின்னாங்க. பரவாயில்லண்ணே, அது அவள் நல்லபடியாக எங்கள் வீட்டில் போய் சேர்த்து விட்டா போதும்னேன்ட்டு போயிட்டு இருந்தேன். ரூமுக்கு வந்த பிறகு எங்கள் அண்ணன் இந்த ஹோட்டல் தான் கூப்பிட்டு வந்தாப்புல, கீதம் சைவம்னு. வாங்க உள்ளே போய் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். உள்ளே போனோடனே நெய் மணக்க ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, தோசை அப்படி தாங்க இருக்குது. நல்லா நெய் ஊற்றி சட்னியில் நனைச்சி சாப்பிட்டோம்னு வைங்களேன், ஏங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி பாருங்கள், செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க ஹோட்டலுக்குள்ளார. அப்படி என்னென்ன பண்ணுறீங்க, இன்னத்தில் உலைய வைக்கிறீங்கன்றேன். போகிறது வந்து நார்த் சைடு, நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காது, அதனால் நைட்டே சாப்பாடு ரெடி பண்ணிடலான்ட்டாரு. சரிண்ணே, அரிசியை கழுவி உலைய வச்சிட வேண்டியதான். குக்கரில் அரிசியை வச்சு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃபேனில் காய போட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு பேக் பண்ணிட்டோம். மணியை பாருங்களேன், மணி 1:30 கண்ணெல்லாம் பொங்குது தூக்கத்தில். இருந்தாலும் சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணும்ல. ரெடி பண்ண சாப்பாடை பேக்கில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம். இப்போ எடுத்து வச்சதான் உண்டு. மணி வேறு ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் எடுத்து வச்சுருவோம். பேக் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். தான்ப்பா ஃபஸ்ட் டைம் நைட்டில் நான் குளிக்கிறேன். முதல்ல 2 மணிக்கெல்லாம். 4:15 ட்ரெயின். இப்போயே குளிச்சு ரெடி ஆனதான் உண்டு. சரி கிளம்புவோம். நைட்டு கட்டின சாப்பாடெலாம் அந்த அட்டைப்பட்டில் வச்சு அடிக்கிட்டு கிளம்பிட்டோம். வீடு செகண்ட் ஃப்ளோர் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். மெதுவாக பொறுமையாக இறங்கி கீழே இறங்கிட்டு வந்துச்சு. கார் வந்துருச்சு. காரில் ஏறி கிளம்பிட வேண்டியதான். கேப் நேரத்தையே புக் பண்ணிட்டோமா, அதனால் சீக்கிரம் வந்துட்டாப்புல. கரெக்ட் டயத்துக்கு சொன்ன டயத்துக்கு வந்துட்டாருங்க கேப் பண்ணேன். வண்டி புது வண்டியாக இருந்துச்சு, கியா காரு. அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜங்ஷன் போயிடலாம். சென்னை சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அந்தமான் எக்ஸ்பிரஸ்ஸு 5:15. அந்த ஜங்ஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு. முன்கூட்டியே நிறைய லக்கேஜெலாம் இருக்குல்ல. சென்னை சென்ட்ரல் வந்துவிட்டோம். பாருங்கள், நம்ம இந்தியன் ஃப்ளாக் நைட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நைட் ஷூட்டில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்தியன் ஃப்ளாக் பறக்கிறது. ஜங்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. அந்தமான் எக்ஸ்பிரஸ் அந்த தெரியுது பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இருக்குது. அந்தமான் எக்ஸ்பிரஸ் 5:15 நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 அதிலே போட்டுருக்கு பாருங்கள், சின்ன போர்ட்லேயும் போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 அந்தமான் எக்ஸ்பிரஸ். இதான் நாங்கள் டெல்லி வரைக்கும் 3 நாளாக போகிற ட்ரெயின். மாதம் முன்னாடியே அண்ணன் புக் பண்ணிட்டார். ஏசி கோச் தான், 3rd ஏசியில் தான் போகிறோம். லக்னோ ஜங்ஷன், எம்ஜிஆர் சென்ட்ரல், ஸ்ரீ வைஷ்ணவி தேவி டெம்பிள் அது வரைக்கும் போகுது. கரெக்டாக ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 5:10 நான் வந்து 5:15 தப்பாக சொல்லிட்டேன். 5:10 ட்ரெயின் சென்னையை விட்டு கிளம்பியாச்சு. இனி சென்னையை விட்டு தாண்டோடனே ஒவ்வொரு ஸ்டேட்டாக வரப்போகுது. எத்தனை ஸ்டேட்டை கிராஸ் பண்ண போகுது இந்த ட்ரெயின் பார்ப்போம். ட்ரெயினை எடுத்துட்டாங்க. 3 days இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே 3 நாள் தான் என் வீடு, ரூமு, ஆஃபீஸ் எல்லாமே தான். 3 daysக்கு இந்த ட்ரெயினில் தான் ஜாயின் பண்ணி போகிறேன். காலையிலே விடிஞ்சிருச்சு, மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம ஆந்திராவை நெருங்கிட்டோம். ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். ஆந்திரா ஜங்ஷன். ஒரு மதியம் டைம் போல் நல்ல மழைங்க. தெனாலி ஜங்ஷனில் தான், ஆந்திர பிரதேஷ். நல்ல மழை. மதியம் ஆகிட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடு ரைஸ் இருக்குது. ஏதோ தொக்குன்னாங்க, மாமிஸ் தொக்குன்னு. அதை போட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. தொக்கில் போட்டு கொஞ்சம் முறுக்க வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மதியானம் சாப்பாடை ரெடி பண்ணியாச்சு. டே 1 இருட்டிருச்சு, தூங்க போகிறோம். நம்ம பெட்டுக்கு போகிறோம். நைட் ஆகிட்டு நம்ம பெட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான். காலையிலே 5 மணிக்கு எடுத்த ட்ரெயினாக நைட்டு எல்லோரும் முழிச்சிருப்பாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லையா, அதனால் நிறைய பேர் சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நிறைய பேர் தூங்கிட்டாங்க சீக்கிரமாகவே, ஒரு 7 மணிக்கு போடலாம். நம்ம பெட்டு அப்பர் பெட்டு, மேலே தான் தூங்கணும். டைம் அடிச்சு போய் தூக்கத்தை போட வேண்டியதான். காலையில் விடிஞ்சிருச்சு. டே 2 ட்ரெயினில் ஆந்திரா தெலுங்கானா தாண்டி மத்திய பிரதேஷ் தொட்டுட்டோம். பீட்டில் மத்திய பிரதேஷ் போனதுன்னு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ஏகப்பட்ட டேர்னல், கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில். நல்லா கூலிங்காக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நம்ம ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட்டை தாண்டோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எக்கச்சக்கமான மழைங்க போகிற வழி ஃபுல்லாக. இப்போ ஒரு டேர்னல் வரும் பாருங்களேன், சூப்பரான டேர்னலுங்க. எவ்வளோ அருமையாக இருந்துச்சு பாருங்கள் டேர்னலுக்குள்ளே போக போகிறோம். போபால் ஜங்ஷனில் தான் இருக்கும். இதுதான் போபால் ஜங்ஷன். இது ரயில்வே மேன் மாதவன் நடித்த படம். ஃபுல்லாக அந்த ஜங்ஷனில் வச்சு எடுத்திருப்பாங்க. ரியலாக நடந்த ஸ்டோரி. ஒரு ஊரே விஷவாயுவில் அழிஞ்சிரும், ரயிலில் தான் பாதி பேர்த்தை காப்பாற்றுவாங்க. இதுதான் அந்த ஜங்ஷன். பயணம் பண்ணுற 2வது நாள், டே 2 ஈவினிங் ஆகிடுச்சு. போய் தூங்கிட்டு காலைல வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாய். டே 3 மார்னிங் இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பஞ்சாப்பை தொட்டுட்டோம். பஞ்சாப் வந்தாச்சு. டே 3 மார்னிங். ஹாப்பி குட் மார்னிங். ட்ரெயின் ஆல்ரெடி 3 ஹவர்ஸ் லேட்டுன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 1 மணிக்கு இறக்கி விட்டாங்க. ட்ரெயின் 10 மணிக்கெலாம் போகணுமா, ஆனால் எங்களுக்கு ஜம்முவில் 1 மணிக்கு தான் இறக்கி விட்டாங்க. ஜம்மு வந்துவிட்டோம். ஜம்மு டவாயில் வந்து இறங்கிட்டேன். இங்கேருந்தால் நம்ம யாத்ரை நிவாஸுக்கு போவோம் யாத்ரை நிவாஸுக்கு போட்டு வெளியே வந்தோடனே நிறையா வண்டி, டாக்ஸி, ஆட்டோ நிறையா இருக்கும். எங்கே போகிறீங்கன்னு அவங்களே கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து நம்ம யாத்ரை நிவாஸுக்கு இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். 30 ரூபா தான் டிக்கெட்டு யாத்ரை நிவாஸுக்கு போகிறதுக்கு. வாங்க பஸ்ஸில் போய் ஏறலாம். யாத்ரை நிவாஸுக்கு புறப்பட்டோம். இதுதான் போகிற பாதை. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் யாத்ரை நிவாஸுக்கு. அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓம் நம சிவாய. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிவன் சிலை. யாத்ரை நிவாஸில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து பக்கம்தான், ஃபுல்லாக செக்கிங் இருக்குங்க. உள்ளே போகிறப்ப மிலிட்ரி நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அவரோட ஒரிஜினல் ஆதார் கேட்பாங்க. நம்ம எப்போ யாத்திரைக்கு புக் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. ஃபுல்லாக மிலிட்ரி ஆளுங்க தாங்க இருப்பாங்க. ஃபுல்லாகவே மிலிட்ரி. நம்ம ஒரு தடவை வெளியில் வந்துட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ரொசீஜரும் காட்டி தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி தான். வெளியில் போக வாய்ப்பு இல்லை, உள்ளே எல்லாமே கிடைக்கும். நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணேன் என்னோடய ரெசிப்ட்டு. யாத்திரைக்கு சாமி கும்பிட்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன். இந்த டைம் இந்த டேட் தான் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற டைம் டேட்டு தான். இதுதான் அந்த டைம் அண்ட் டேட்டு. இதை கொண்டு போய் காட்டணும். இதோட எத்தனை செக்கிங்னே தெரில, அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற போகிற யாத்ரை நிவாஸ். எங்களுக்கு தரிசனம் எப்போ கொடுத்துறாங்கன்னா நாளை மறுநாள் தரிசனம் கொடுத்துறாங்க. இங்கேருந்து நாங்கள் பால்டால் போனோம். இங்கே ஏன் நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னா இங்கே மிலிட்ரி கண்ட்ரோல் ஃபுல்லாக. அவங்களே நம்மளை பத்திரமா கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த பால்டாலுக்கு. நம்ம ஆதார் கார்டு நம்ம புக் பண்ண பேப்பரை காமிச்சோம்னா இந்த ஐடி கார்டு கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான ஐடி. நம்ம யாத்திரை முடிகிற வரைக்கும் இந்த ஐடியை நம்ம போட்டே இருக்கணும். எல்லா செக்கையும் முடிஞ்சிட்டு ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற யாத்ரை நிவாஸ். பின்னாடி அங்கே நிறையா ஹால் இருக்குது. ஒருத்தருக்கு பேர் ஹெட்டுக்கு 50 ரூபா ஒரு ஹாலில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏசி ஹால் தான். நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாலில் எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 150 பேராச்சும் இருப்பாங்க. பெட்டு கொடுத்துருவாங்க, தலைவாணி, போர்வை எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நாளைக்கு நம்ம பால்டால் போகிறோம்ல, பால்டாலுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுத்துக்கணும். பஸ்ஸுக்கு ஹாலுக்கான டிக்கெட் இங்கே தான் எடுத்துக்கணும். இதான் நீங்கள் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹாலு. நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏசி ரூம் தான் ஃபுல்லாக. டிக்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபா தான். பெட்டு இதெல்லாம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. கீழே எப்போ போனாலும் அன்னதானம் உண்டு நம்ம நிவாஸில், ஸ்டே பண்ண நிவாஸில். நல்லாயிருக்கும் சாப்பாடு. கொண்டக்கடலை குழம்பு, சப்பாத்தி அந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும். கீழே எப்போ போனாலும் வாங்கிக்கலாம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எது வேணாலும் தருவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீபெய்டு சிம் வேலை செய்யாது, போஸ்ட்பெய்டு சிம் தான் வேலை செய்யும். நம்ம ட்ரெயினில் வரப்பில் ஜம்முக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம செல்லு டவர் கட் ஆகிடும். அங்கேயே ஜங்ஷன்லேயே சிம் விற்பாங்க, இல்லாட்டி இங்கேயே ரூம்லேயே விற்பாங்க. வாங்கிக்கணும் தான். சிம்மோட ரேட்டு வந்து 350 ரூபா. ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே டீ குடிக்க போனப்போ சொன்னாங்க சாயந்தரம் 6 மணிக்கு ஆர்த்தி இருக்குது, கண்டிப்பாக வந்து கலந்துங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா தானா. அவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. காசியில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் வாங்க. இந்த பஸ்ஸை தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆர்த்தி பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கங்கையில் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு இருக்காங்க. நீங்கள் கங்கையில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. நான் போய் பார்த்துட்டு வரேன். போகிறதுக்கும் வரத்துக்கும் சேர்த்து, போக 10 வர 10, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 20 ரூபா தான். யாத்ரை நிவாஸ் இந்த ப்ரோக்ராமே கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த காஷ்மீர் பாரம்பரிய டான்ஸை. ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. கூட்டத்தில் உட்காந்துருந்தோம். அங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் உட்காந்தாங்க எங்கள் கூட.
எக்கச்சக்கமான கூட்டம். வந்தவங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாங்க, ஏன் இதை பண்ணுறோம், எதனால் இதை பண்ணுறோம், இந்த ஆர்த்தினால என்னென்ன பெனிஃபிட்டுன்னு. இங்கேயே ஆர்த்தி முடிச்சுட்டு நேராக சாப்பிட வந்துட்டோம். யாத்திரை வாசலே நைட்டு ஒரு 10-15 இது இருக்கும், அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும்னு. நம்ம போய் பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். விடிய காலை 2 மணிக்கெலாம் குளிச்சாச்சு. 3 மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து பால்டாலுக்கு 370 கிலோமீட்ரு. இப்போ கிளம்புனா தான் மத்தியானம் 2 மணிக்கெல்லாச்சும் போய் நம்ம கேம்புக்கு போகலாம், பால்டால் கேம்புக்கு. சரி வாங்க போவோம். கிட்டத்தட்ட 400-500 பேர் இருப்போம் போல் இங்கேருந்து போகிறதுக்கு. எக்கச்சக்கமான பஸ்ஸு போட்டிருந்தாங்க. எனக்கு என் வண்டி வந்து B5, இதுதான் என்னோடய பஸ்ஸு B5. மினி பஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 40 பேர் போயிருந்தோம். இடமே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நெருக்கிட்டு தான் போனோம். 370 கிலோமீட்டர் இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். எல்லா பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி நடுவில் மிலிட்ரிக்காரங்க தான் வருவாங்க. கூடவே தான் நம்ம வருவாங்க, அவங்க நம்ம கூடவே பாதுகாப்புக்காக. காலையில் போகிற வழியில் ஒரு 3 இடத்துல நிப்பாட்டுவாங்க, பாத்ரூம் போக, ரெஸ்ட் ரூம் போக, சாப்பிட்றதுக்கு. அவங்க சொல்கிற இடம் தான். அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அப்படியே நிப்பாட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போகிற பாதை ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக தான் இருந்துச்சு. கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய ஹில்ஸு, கீழே ஆறுலாம் ஒன்றுச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப முழு காஷ்மீரையும் ரசிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் பால்டால் கேம்புக்கிட்ட வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பால்டால் கேம்ப்பு, பக்கத்தில் தான் இருக்குது. போகிற வியூவெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. செம்மையாக இருந்துச்சு நாங்கள் போகிற வியூவெல்லாம் பார்க்க. பால்டால் கேம்புக்கு வந்தாச்சு. மதியானம் 2 மணிக்கு. 370 கிலோமீட்ரு. இங்கே டென்ட்டு ஸ்டேலாம் இருக்கும். ஒரு ஆளுக்கு 200 தான் டென்ட்டு ஸ்டே. இங்கே டென்ட்டு ஸ்டே நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. சாப்பாடு நைட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, அன்னதானம் மாதிரி. அவங்க கோயில் நிர்வாகமே கொடுத்துருவாங்க சாப்பாடு 3 வேளையுமே. அவங்க நம்ம டென்ட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல தான் எனக்கு தரிசனம் டைம் கொடுத்துருவாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு சாப்பாட்டுக்கு இங்கே நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்லாம் கிடைக்கும், ஆனால் தேடி கண்டுபிடிக்கணும். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. இந்த மாதிரி சோஃபா இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, கோயில் நிர்வாகமே. ஆனால் நல்லா சூப்பராக கவனிச்சிக்கிட்டாங்க. எனங்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஆனால் கீழே மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீட்டாக தான் இருந்துச்சு இடமெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக. காலையில் 3 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ஹோலிகேவ் டெம்பிளுக்கு ரெடி ஆகிட்டேன். மலை மேலே ஏற போகிறோம் ஹோலிகேவ் டெம்பிளுக்கு, சிவனை பார்க்க. கீழே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் ஏற்றுனாங்க மிலிட்ரிக்காரங்க. கீழே ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் ஏற்றுனாங்க. அதாவது என் கேமரா கூட அலோடு இல்லைன்னு என் கேமராயும் வாங்கிட்டு வச்சுட்டாங்க. செல்லில் கொஞ்சம் தான் சார்ஜர் இருந்துச்சு, 50% தான். அதை வச்சா மேலே போகிறப்ப எடுக்க போகிறேன். கேமராவும் நாட் அலோடுன்ட்டாங்க, கையில் வச்சுருந்தனால. செல்லு அலோடுன்ட்டாங்க. தேவையில்லாமல் கையில் வச்சுருந்ததுனால பார்த்துட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்னோடய கேமராவை வாங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. செல்லில் 50% இருந்துச்சா மலை ஏறிட்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாச்சு. பால்டால் வழியாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். பால்டால் வழியாக இங்கேருந்து 14 கிலோமீட்டர் மலைக்கு. வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே ஏறினாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்ப்போன்னு ஏறிட்டு தான் இருந்தாங்க. ஏறுறப்ப ஒன்றும் சாப்பிட்லையா, அதிகமாக சாப்பிட்டாலும் வாந்தி வருமா, அதனால் ஏறவும் முடியாது. எல்லாம் அளவாக சாப்பிட்டுட்டு ஏறிட்டுருக்கேன். இந்த ஊரில் மழை பெஞ்சாலும் அதிகமாக மழை பெய்யும், குளிர்னாலும் அதிகமாக குளிரும், வெயில் அடித்தாலும் அதிகமாக குளிர்னு சொல்கிறாங்க. இப்போ வேணாலும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்களா, அதனால் ஜாக்கெட்டு, ரெயின் கோட்டு, டேப்லெட்டு எல்லாமே கையிலேயே வச்சிங்க. போகிற இருக்கும் எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் எல்லாமே கிடைக்கும் போகிற வழியிலேயே, ஃப்ரீ தான். அமர்நாத் யாத்திரை ஜூலை ஆகஸ்ட் மட்டும் தான் சீசனாக. அதுக்கப்புறம்லாம் பார்த்தா இங்கே அதிகமாக வெள்ளம் வருங்கிறாங்க. குளிராயிடுமா, ஃபுல்லாக ஐஸ் கட்டியாமல் ஆகிடும். நல்ல ஹெல்த்தை நல்ல கண்டிஷனாக வச்சிங்க. ஏற முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கங்கே ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் இடம் இருக்குது. ப்ரைவேட் கடையும் நிறையா இருக்குது இங்கே மேலே ஏற. ஏறும்போது பாதி பேர் கோடியில் ஏறிட்டாங்க. பாவம் வயசானவங்க தான் முடியாமல் கோடியில் ஏறிட்டாங்க குதிரையில். அதனால தான் ஃபிட்னஸ் கேட்குறாங்க போல். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க மேலே ஏற. இதெல்லாம் ஐஸ் கட்டி தான் பாருங்களேன், ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். தண்ணியில் அப்படியே இதாகிடுச்சு, உறைஞ்சி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட என்னமோ ஏதான் நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். நான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பேக்கில் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக கொண்டு வந்துட்டேன்னா முடியல, வெயிட்டை குறைச்சிருக்கணும். ஜர்கின்னு சரியான வெயிட்டு. எவ்வளோ பேர் ஏறுறாங்க பாருங்கள், அவ்வளோ பேர் ஏறுறாங்க சிவனை தரிசனிக்க. பனிக்கட்டி சிவன், எப்படியாச்சும் கொஞ்சம் மேலே ஏற்றிருங்க ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க. நிற்காம தான் ஏறிட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்துட்டேன். இன்னும் போயிட்டே இருக்குது தான். நைட்டு கொஞ்சம் கொண்டக்கடலை நிறையா சாப்பிட்டோம் போல். சரி மறுநாள் ப்ரோட்டீன் தேவைப்படுன்னு கொண்டக்கடலை சாப்பிட்டேன். அது கொஞ்சம் வயிற்ற வலி ஆகிடுச்சு. அதனால் காலையிலேருந்து சாப்பாடு இறங்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. தேவையில்லாமல் கொண்டக்கடலை எதையும் சாப்பிட்டோம் போல். ஹோலிகேவ் டெம்பிள் இன்னொரு 7 கிலோமீட்டர் தான், போயிடலாம்.
நடப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறியிருக்கோம். அங்கங்கே தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே கிடைக்குது அங்கங்கே. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறியிருக்கோம். அதான் நான் பார்க்கேன். ஏற ஏற 2 பாதை பிரியுது. ஒன்று குதிரை போகிறதுக்கு, ஒன்று நடந்து போகிறதுக்கு, இன்னொன்று மிலிட்ரிக்காரங்க போகிறதுக்கு. அவங்க பர்சனல் யூஸ் போல். மழை ஏற ஏற வெயில் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் கழட்டிட்டேன், ஜர்க்கின் எல்லாத்தையும். கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே சரியான வெள்ளம். வெள்ளத்தில் வந்து ஒரு 3 பேர் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேர் சறுக்கிக்கிட்டே போயிருக்காங்க லேடிஸு. அதனால் இந்த தடவை நல்லா வெயில் அடிக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வீவா ஃபோலி கேவ் டெம்பிள் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு. அங்கேருந்து பார்த்தா தெரியும், பாருங்கள். இதுவும் ஒரு ஸ்மால் கேவ் தான், சின்ன குகை தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான். வெயில் அடிக்க ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். தண்ணி சொட்டும் பாருங்களேன், அந்த ஐஸ் கட்டிலேருந்து எப்படி சொட்டுது பாருங்கள். சரியான ஐஸ் தான். இல்லையா, கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்கே தான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் லாக்கரில் வச்சிடணும். இங்கேருந்து கீழேருந்து ஒரு படிக்கட்டு ஏறும் மேலே. சும்மா கொஞ்சம் தூரம் தான், 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். குளிச்சுட்டு போய் சாமியை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். வாங்க போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். மேலே போயிட்டு பனிக்கட்டி சிவலிங்கத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ அமர்நாத்.